அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த அரபி இலக்கண குறிப்பு 3இல் நாம் அடிப்படை வினைச்சொற்கள் 3ஐ சற்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். தமிழில் வா, போ, எழுது போன்ற சொற்களை மூலச்சொற்கள் அல்லது வேர்ச்சொற்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த சொற்களில் இருந்துதான் வருகிறான், வந்தான், போனாள், போகிறாள், எழுதுவாள், எழுதினார்கள் போன்ற அனைத்து விதமான வினைச்சொற்கள் பிறக்கின்றன. வந்தான், போனார்கள், எழுதினாள் போன்ற சொற்கள் இறந்தகால வினைச்சொற்கள் ஆகும். அதன் இறுதியில் வினைச்சொல் விகுதி என்று ஒன்று இணைக்கப்படுகிறது. இது இறந்த காலம் என்பதையும் அந்த செயலை செய்தது யார் என்பதையும் காட்டுகிறது. வருகிறான், போவார்கள், எழுதுவாள் போன்ற சொற்கள் நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்கள் என்று கூறுகிறோம். அதன் இறுதியில் வரும் விகுதியானது நிகழ் அல்லது வருங்காலம் என்பதையும் செய்கிறவன் அல்லது செய்பவன் யார் என்பதையும் குறிக்கிறது. வா, வராதே, போ, போகாதீர்கள், எழுது, எழுதாதே போன்ற சொற்கள் ஏவல் அல்லது எதிர்மறை ஏவல் வினைச்சொற்கள் ஆகும். எழுதியவன் போன்ற சொற்களை வினையால் அணையும் பெயர் என்றும், புத்தகம் போன்ற வினையால் செய்யப்படுவதை செய்யப்படுபொருள் என்றும், எழுதுதல் அல்லது எழுதுவது போன்ற சொற்களை வினையை குறிக்கும் பெயர் சொல் என்றும் தமிழில் கூறுகிறோம். ذكر, ذهب, فعل, ضرب, علم, கரும போன்ற சொற்களை அரபியில் மூலச்சொற்கள் அல்லது வேர்ச்சொற்கள் என்று சொல்வார்கள். இங்கு இதன் பொருளானது ذكر என்றால் துதித்தான், ذهب என்றால் போனான், ஃபஅல என்றால் செய்தான், ضرب என்றால் அடித்தான், அலிம என்றால் அறிந்தான், கரும என்றால் கண்ணியமானான் என்று பொருள். தமிழை போல் அல்லாமல் இங்கு துதி, போ, செய், அடி, அரி, கண்ணியமாகு என்று வேர்ச்சொற்கள் இல்லாமல் அவன் செய்த ஓர் வினைச்சொல்லானது வேர்ச்சொல்லாக வந்துள்ளது. ஏனென்றால் அரபியில் இந்த வேர்ச்சொல்லை அடிப்படையாக வைத்துதான் மற்ற வினைச்சொற்கள் பிறக்கின்றன. பெரும்பாலான அரபி வினைச்சொற்கள் 3 எழுத்தில் ஆரம்பமாகிறது. இதில் அதன் நடு எழுத்தை வைத்து அதனை வகைப்படுத்துவார்கள். முதலாவதாக ذكر என்னும் மூலச்சொல்லை பார்க்கலாம். இறந்தகால வினைச்சொற்கள். ذكر என்றால் துதித்தான் என்று பொருள். பெரும்பாலான அரபி வினைச்சொற்கள் 3 எழுத்தில் ஆரம்பமாகிறது. 3 எழுத்தில் சுழல்கிறது என்றும் சொல்லலாம். இறந்தகால வினைச்சொற்களை பொறுத்தவரை மூலச்சொற்களை அடுத்து சில சுருக்கெழுத்துக்கள் இணைகிறது. இந்த சுருக்கெழுத்துக்கள் செய்தது யார் என்பதை குறிக்கிறது. ذكر என்றால் துதித்தான் என்று பொருள். ذكروا துதித்தார்கள். ذكرت, ذكرتم
தகர்த்து தகர்னா. தகரத்த தகரத்தும் தகரத்து தகரனா என்றில்லாமல் தகர்த்த என்றால் துதித்தாய், தகர்த்தும் என்றால் துதித்தீர்கள், தகர்த்து துதித்தேன், தகர்னா துதித்தோம் என்று பொருள். தகரத் என்றால் துதித்தாள் என்று பொருள். இறந்த கால வினைச்சொற்களை பொறுத்தவரை மூலச்சொல்லை அடுத்து இணையும் சுருக்கெழுத்தானது செய்தது யார், இங்கு துதித்தது யார் என்பதை குறிக்கிறது. அந்த அந்தும் என்றால் நீ, நீங்கள் என்று பொருள். தகர்த்த தகர்த்தும் துதித்தாய், துதித்தீர்கள் என்று பொருள். முன்னிலை வினைச்சொற்களுக்கு த தும் என்ற சுருக்கெழுத்துக்கள் இணைக்கப்படுகிறது. கிதாபுக உன்னுடைய புத்தகம், கிதாபுக்கும் உங்களுடைய புத்தகம். க கும் என்ற எழுத்துக்கள் உன்னுடைய, உங்களுடைய என்ற பொருளை தருகிறது. அனா நஹ்னு என்றால் நான், நாங்கள் என்று பொருள். தகர்து தகர்னா துதித்தேன், துதித்தோம். து நா போன்ற சுருக்கெழுத்துக்கள் தன்மை, ஒருமை, பன்மை வினைச்சொற்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கிதாபி என்னுடைய புத்தகம், கிதாபுனா எங்களுடைய புத்தகம். ஈ நா போன்ற சுருக்கெழுத்துக்கள் பெயர் சொல்லை அடுத்து பயன்படுத்தப்பட்டு என்னுடைய, எங்களுடைய என்ற பொருளை தருகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்கள். யத்குரு யத்குருன, எதகொரு எதகொருன என்றில்லாமல் யத்குரு யத்குருன என வந்துள்ளது. யத்குரு துதிக்கிறான், துதிப்பான். யத்குருன துதிக்கிறார்கள், துதிப்பார்கள். யா என்ற முன்னெழுத்து படர்க்கை, நிகழ், வருங்கால வினைச்சொல்லிற்கும், ஊன என்ற பின்னெழுத்து படர்க்கை, பன்மைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தத்குரு துதிக்கிறாய், துதிப்பாய். தத்குருன துதிக்கிறீர்கள், துதிப்பீர்கள். தா என்ற முன்னெழுத்து முன்னிலை, நிகழ், வருங்கால வினைச்சொல்லிற்கும், ஊன என்ற பின்னெழுத்து முன்னிலை, பன்மைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அத்குரு துதிக்கிறேன், துதிப்பேன். நத்குரு துதிக்கிறோம், துதிப்போம். அனா என்றால் நான் என்று பொருள். நஹ்னு என்றால் நாங்கள் என்று பொருள். ஆ என்ற முன்னெழுத்து தன்மை, ஒருமைக்கும், நா என்ற முன்னெழுத்து தன்மை, பன்மை வினைச்சொல்லுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தத்குரு துதிக்கிறாள், துதிப்பாள். துதிக்கிறாய், துதிப்பாய் என்ற சொல்லிற்கும், துதிக்கிறாள், துதிப்பாள் என்ற சொல்லிற்கும் தத்குரு என்ற ஒரே சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. உத்குர் உத்குரு, உத்குர் துதி, உத்குரு துதியுங்கள். ஏவல், ஒருமை, பன்மை வினைச்சொற்கள் ஆகும். ல தத்குர், ல தத்குரு. ல தத்குர் துதிக்காதே, ல தத்குரு துதிக்காதீர்கள். எதிர்மறை ஏவல் வினைச்சொற்களாகும். தத்குரு துதிக்கிறீர்கள், ல தத்குர் துதிக்காதே. தத்குருன துதிக்கிறீர்கள், ல தத்குரு துதிக்காதீர்கள். தாக்கிருன் மத்கூருன் திக்ருன். தாக்கிருன் துதிப்பவன், வினையால் அணையும் பெயர். மத்கூருன் துதிக்கப்படுபவன், செய்யப்படுபொருள். திக்ருன் துதிப்பது, துதிக்கும் செயல். தகர என்ற வினைச்சொல்லை குறிப்பிடும்போது தகர, யத்குரு,
உத்கூர் என்று சொல்வார்கள். இறந்த காலத்தில் முதல் சொல்லையும் நிகழ்காலத்தில் முதல் சொல்லையும் ஏவல் வினை சொல்லையும் சொல்வார்கள். இரண்டாவதாக ذهب என்னும் மூலச்சொல்லை பார்க்கலாம். இறந்த கால வினை சொற்கள் ذهب ذهبوا ذهبت ذهبت என்றில்லாமல் ذهبت என வந்துள்ளது. ذهبتم ذهبت ذهبنا ذهبت. ذهب போனான், ذهبوا போனார்கள், ذهبت போனாய், ذهبتم போனீர்கள், ذهبت போனேன், ذهبنا போனோம், ذهبت போனாள். இறந்த கால வினைச்சொற்களை பொறுத்தவரை மூலச்சொல்லை அடுத்து இணையும் சுருக்கெழுத்தானது தமிழ் மொழியைப் போல் இங்கு போனவன் யார் என்பதை குறிக்கிறது. மா என்னும் சொல்லானது ஒரு விசித்திரமான சொல்லாகும். இதற்கு என்ன, எது, எல்லாம், எதுவோ அது போன்ற பொருள்கள் உண்டு. இந்த மா என்ற சொல்லானது இறந்த கால வினைச்சொற்களுக்கு முன்னால் வரும்போது இல்லை என்ற பொருளையும் தருகிறது. ذهب என்றால் போனான் என்று பொருள். மா ذهب என்றால் இல்லை போனான், போகவில்லை என்று பொருள். يذهب போகிறான் என்று பொருள். லா يذهب என்றால் இல்லை போகிறான், போக மாட்டான் என்று பொருள். மா என்ற சொல்லானது இறந்த கால வினைச்சொற்களுக்கு முன்னால் வந்து இல்லை என்ற பொருளையும், லா என்னும் சொல்லானது நிகழ்கால வினைச்சொல்லுக்கு முன் வந்து மாட்டான் என்ற பொருளையும் தருகிறது. மா ذهب இல்லை போனான், போகவில்லை. மா ذهبوا இல்லை போனார்கள், போகவில்லை. மா ذهبت இல்லை போனாய், போகவில்லை. மா ذهبتم இல்லை போனீர்கள், போகவில்லை. மா ذهبت இல்லை போனேன், போகவில்லை. மா ذهبنا இல்லை போனோம், போகவில்லை. மா ذهبت இல்லை போனாள், போகவில்லை. அரபியில் போகவில்லை என்று சொல்வதற்கு இரண்டு சொற்கள் சேர்த்தே பயன்படுத்தப்படுகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்கள். யذهبு யذهبூன, தذهبு தذهبூன, அذهبு நذهبு தذهبு. யذهபு போகிறான், போவான். யذهபூன போகிறார்கள், போவார்கள். தذهபு போகிறாய், போவாய். தذهபூன போகிறீர்கள், போவீர்கள். அذهபு போகிறேன், போவேன். நذهபு போகிறோம், போவோம். தذهபு போகிறாள், போவாள். போகிறாய், போவாய் என்பதற்கும் போகிறாள், போவாள் என்பதற்கும் தذهபு என்ற ஒரே வார்த்தையே பயன்படுத்தப்படுகிறது. நிகழ்கால மற்றும் வருங்கால வினைச்சொற்களை பொறுத்தவரை யா என்ற முன்னெழுத்து படர்க்கை வினைச்சொல்லுக்கும், ஊன என்ற பின்னெழுத்து படர்க்கை பன்மை வினைச்சொல்லுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தா என்ற முன்னெழுத்து முன்னிலை வினைச்சொல்லுக்கும், ஊன என்ற பின்னெழுத்து முன்னிலை பன்மை வினைச்சொல்லுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆ என்ற முன்னெழுத்து தன்மை ஒருமைக்கும், நா என்ற முன்னெழுத்து தன்மை பன்மைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களை பொறுத்தவரை முன்னெழுத்தும் பின்னெழுத்தும்
பயன்படுத்தப்படுகிறது. லா எதுஹபு போகமாட்டான், லா எதுஹபூன போகமாட்டார்கள், லா ததுஹபு போகமாட்டாய் போகமாட்டாள், லா ததுஹபூன போகமாட்டீர்கள், லா அதுஹபு போகமாட்டேன், லா நதுஹபு போகமாட்டோம். லா என்னும் சொல்லானது நிகழ்கால எதிர்மறை சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. இத்ஹப் இத்ஹபு, இத்ஹப் போ, இத்ஹபு போகுங்கள். ஏவல் வினைச்சொற்களாக பயன்படுத்தப்படுகிறது. லா தத்ஹப் போகாதே, தத்ஹபு போகிறாய், லா தத்ஹப் போகாதே, லா தத்ஹபு போகாதீர்கள், தத்ஹபூன போகிறீர்கள், லா தத்ஹபு போகாதீர்கள். எதிர்மறை ஏவல் வினைச்சொற்களாகும். ஜாஹிபுன், மத்ஹூபுன், ذஹ்புன். ஜாஹிபுன் போகுபவன், வினையால் அணையும் பெயர். மத்ஹூபுன் போகப்படுபவன், செய்யப்படுபொருள். ذஹ்புன் போகுவது, போகும் செயல். இங்கு ஜாஹிபுன் வினையால் அணையும் பெயர் உள்ளது. மத்ஹூபுன் செய்யப்படும் பொருள் என்பது இந்த வினைச்சொல்லுக்கு இல்லை. ذஹ்புன் போகுவது, போகும் செயலை குறிக்கிறது. ذஹப என்ற வினைச்சொல்லை சொல்லும்போது ذஹப யذஹபு இத்ஹப் என்று சொல்வார்கள். மூன்றாவதாக ஃபஅல என்னும் மூலச்சொல்லை பார்க்கலாம். இதற்கு முன் படித்த ذஹப என்ற வினைச்சொல்லும் ஃபஅல என்ற வினைச்சொல்லும் ஒரே வகை அல்லது அமைப்பு அல்லது பேட்டர்ன் ஆகும். ஏனென்றால் இந்த இரண்டு சொற்களிலிருந்து வரும் இறந்த கால வினைச்சொற்களில் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டை பெற்று வருகிறது. இந்த இரண்டு சொற்களிலிருந்து வரும் நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களில் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டை பெற்று வருகிறது. இந்த இரண்டு சொற்களும் ஆனா ஆனா வகை என்று சொல்வார்கள். இறந்த கால வினைச்சொற்கள் ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்தும், ஃபஅல்து, ஃபஅல்னா, ஃபஅலத். ஃபஅல செய்தான், ஃபஅலு செய்தார்கள், ஃபஅல்த செய்தாய், ஃபஅல்தும் செய்தீர்கள், ஃபஅல்து செய்தேன், ஃபஅல்னா செய்தோம், ஃபஅலத் செய்தாள். இறந்த கால வினைச்சொற்களுக்கு பின்னால் இணையும் இந்த சுருக்கெழுத்தானது தமிழ் சாயலை பெற்றுள்ளது. இந்த சுருக்கெழுத்துக்கள் செய்தது யார் என்பதை குறிப்பிடுகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்கள் யஃஅலு செய்கிறான், செய்வான், யஃஅலூன செய்கிறார்கள், செய்வார்கள். யா என்னும் முதலெழுத்தானது படர்க்கை வினைச்சொற்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஊன என்னும் பின்னெழுத்தானது படர்க்கை பன்மை வினைச்சொற்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தஃஅலு செய்கிறாய், செய்வாய், தஃஅலூன செய்கிறீர்கள், செய்வீர்கள். தா என்னும் முன்னெழுத்தானது முன்னிலை வினைச்சொற்களுக்கும் ஊன என்னும் பின்னெழுத்தானது முன்னிலை பன்மை சொற்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அஃஅலு செய்கிறேன், செய்வேன், நஃஅலு செய்கிறோம், செய்வோம். ஆ என்னும் முன்னெழுத்தானது தன்மை ஒருமைக்கும் நா என்னும்
முன்னெழுத்தானது தன்மை பன்மைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தஃஅலு செய்கிறாள் செய்வாள், செய்கிறாள் செய்வாள் என்பதற்கும் செய்கிறாய் செய்வாய் என்பதற்கும் ஒரே வார்த்தையான தஃஅலு என்னும் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களை பொறுத்தவரை மூலச்சொல்லுக்கு முன்னும் பின்னும் சில சுருக்கெழுத்துக்கள் இணைக்கப்படுகிறது. வருங்காலத்தை மட்டும் குறிப்பிடுவதற்கு அதற்கும் முன்னால் சில சுருக்கெழுத்துக்கள் இணைக்கப்படுகிறது. ச, சௌஃப போன்ற எழுத்துக்கள் வருங்காலத்தை மட்டும் குறிக்க இணைக்கப்படுகிறது. ச எஃப்அலு செய்வான், சௌஃப அஃஅலு செய்வேன். ச யத்ஹபூன போவார்கள், சௌஃப நத்ஹபு போவோம். நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களுக்கு முன்னால் ல என்னும் சுருக்கெழுத்து இணைக்கப்படும் போது நிகழ்காலத்தை மட்டும் காட்டுகிறது. ல எஃப்அலு செய்கிறான், ல அஃஅலு செய்கிறேன். ல யத்ஹபூன போகிறார்கள், ல நத்ஹபு போகிறோம். இஃப்அல் இஃப்அலு, இஃப்அல் செய், இஃப்அலு செய்யுங்கள் ஏவல் வினைச்சொற்களாகும். ல தஃஅல், தஃஅலு செய்கிறாய், ல தஃஅல் செய்யாதே. ல தஃஅலு, தஃஅலூன செய்கிறீர்கள், ல தஃஅலு செய்யாதீர்கள் எதிர்மறை ஏவல் வினைச்சொற்கள் ஆகும். ஃபஇலுன் செய்பவன், வினையால் அணையும் பெயர். மஃஊலுன் செய்யப்படுபவன், செய்யப்படுபொருள். ஃபஇலுன் செய்வது, செயல். ஃபஅல என்ற சொல்லை குறிப்பிடும்போது ஃபஅல, யஃப்அலு, இஃப்அல் என்று சொல்வார்கள். ஸகர என்னும் வினைச்சொற்களில் இறந்த காலத்தை பொறுத்தவரை மூலச்சொல்லின் நடு எழுத்தானது ஆ குறியீட்டையும், நிகழ்காலத்தை பொறுத்தவரை மூலச்சொல்லின் நடு எழுத்து ஊ குறியீட்டையும், ஏவல் வினைச்சொற்களில் முதலில் ஊ குறியீடும் மூலச்சொல்லின் நடு எழுத்தும் ஊ குறியீட்டை பெற்று வருகிறது. ஃபஅல என்னும் வினைச்சொற்களில் இறந்த காலத்தை பொறுத்தவரை மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டையும், நிகழ்காலத்தை பொறுத்தவரை மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டையும், ஏவல் வினைச்சொல்லில் முதலில் ஈ குறியீட்டையும், மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டையும் பெற்று வருகிறது. தரப என்னும் வினைச்சொற்களில் இறந்த காலத்தை பொறுத்தவரை மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டையும், நிகழ்காலத்தை பொறுத்தவரை மூலச்சொல்லின் நடு எழுத்து ஈ குறியீட்டையும், ஏவல் வினைச்சொல்லில் முதலெழுத்து ஈ குறியீட்டையும், மூலச்சொல்லின் நடு எழுத்து ஈ குறியீட்டையும் பெற்று வருகிறது. ஸகர, ஃபஅல, தரப என்னும் 3 வகை வினைச்சொற்களும் இறந்த காலத்தை பொறுத்தவரை மூலச்சொல்லின் நடு எழுத்தானது ஆ குறியீட்டை பெற்று வருகிறது. அலிம என்னும் வினைச்சொற்களில் இறந்த காலத்தை பொறுத்தவரை
மூலச்சொல்லின் நடு எழுத்து ஈ குறியீட்டையும், நிகழ்காலத்தை பொறுத்தவரை மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டையும், ஏவல் வினைச்சொல்லில் முதலில் ஈ குறியீட்டையும், மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டையும் பெற்று வருகிறது. கரும என்னும் வினைச்சொற்களில் இறந்த காலத்தை பொறுத்தவரை மூலச்சொல்லின் நடு எழுத்து ஊ குறியீட்டையும், நிகழ்காலத்தை பொறுத்தவரை மூலச்சொல்லின் நடு எழுத்து ஊ குறியீட்டையும், ஏவல் வினைச்சொல்லில் முதலில் ஊ குறியீட்டையும், மூலச்சொல்லின் நடு எழுத்து ஊ குறியீட்டையும் பெற்று வருகிறது. புதிதாக வரும் வினைச்சொற்கள் இந்த 5 வகைகளில் எந்த வகை என்று தெரிந்து கொண்டால் அந்த வகையின் ஓசையை புதிய வினைச்சொல்லிற்கு பயன்படுத்த முடியும். go, went, gone, come, came, come, play, played, played. ஆங்கிலத்தில் present verb, past verb, past participle என்று 3 வினைச்சொற்களை படிக்கிறோம். இதில் present verb நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. past verb இறந்த காலத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. past participle சற்றே முடிந்த செயலை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. ذكر, ذهب, فعل. ஒவ்வொரு வினைச்சொற்களிலும் இறந்த கால வினைச்சொற்கள் 7, நிகழ்கால வினைச்சொற்கள் 7, ஏவல் எதிர்மறை ஏவல் 4 சொற்களும், வினையால் அணையும் பெயர் 1, செயப்படுபொருள் 1, வினையை குறிப்பிடும் பெயர்ச்சொல் 1, ஆக மொத்தம் 21 சொற்கள் கற்றுள்ளோம். வினைச்சொற்களை கற்கும்போது அந்த வினைச்சொல் யாரை குறிக்கிறதோ அவரை காட்டுவது போல் கையசைத்து, வாய்மொழிந்து, எழுதி பார்த்து மனனம் செய்தால் வேகமாக வினைச்சொற்களை கற்கலாம். இன்ஷா அல்லாஹ் இது அல் குர்ஆனை கற்று அதன்படி நடக்கவும் பிறருக்கு கற்பிக்கவும் இது உறுதுணை செய்யும். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் உங்கள் மொழிகளும் நிறங்களும் மாறுபட்டிருப்பதும் அவனது சான்றுகளில் உள்ளதாகும். இதில் அறிவுடையோருக்கு சான்றுகள் உள்ளன. அல் குர்ஆன் 30:22.